பெரிய தப்பு பண்ணிட்டு என் மானத்தையும் வாங்கிட்டேன். அதுக்காக உன்னை நான் கோவிச்சுக்க மாட்டேன். நீ அந்த பயலை விரும்புறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி கூட நான் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் தகுதி என்ன, குலம் என்ன, மதம் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். நீ ஒண்ணு பேசக்கூடாது, என்ன பேச விடு. நான் உன்னை மூணு கேள்வி கேட்கிறேன். அவன் யாரு, என்ன வேலை செய்யறான், எங்க இருக்கிறான்? எங்க இருக்கான்னு தெரியாது. நான் சந்தோஷப்படுறேன், ஓ இதயத்துலதான் இருக்கான்னு சொல்லலையே. அவன் உத்தியோகம் தெரியாது. அவன் யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். அவன் ஒரு டாஃபர், ஒரு லோஃபர், ஒரு பாப்பர். இப்ப அவன் அனாத ஆசிரமத்துல ஒரு பெண்ணோட கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத உண்மையா பொய்யான்னு போய் பார்த்துக்க. நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்படி சொல்லாதே. என் உயிருக்கு உயிரா உன்னை பாதிக்கிறேன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க உயிருக்கு உயிரா நேசிக்க கூடியவங்க. எங்க அப்பா உன் குறைகளை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவரை நான் எதிர்த்தேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஏன் கோவம் வருதா? இவன் இதை பார்த்துட்டாலே ஆத்திரமா? மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தி, லவ் பண்றதுக்கு ஒருத்தி, யாருக்கும் தெரியாம சரசம் ஆடுறதுக்கும் ஒருத்தி தேவையா இருக்கா? சும்மா வளராதே. மாலதி என் தங்கச்சி மாதிரி. வெக்கமா இல்ல காதலி போய் தங்கச்சின்னு சொல்றதுக்கு? நீங்க ஒரு மோசக்காரன் நினைச்சேன், கொடியவனு கூட. ஏதோ புத்தி கெட்டு போய் காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறேன். புத்தி கெட்டு போயில்ல, என் கண்ணால பார்த்ததா சொல்றேன். இந்த அறிவு கட்டப்பட்ட மாலதிக்கு எனக்கு உள்ள உறவு என்னன்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆசிரமத்தில் இருக்கிற மாலத்திக்கு உனக்கு இடையில உள்ள தகாத சம்பந்தம் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தகாத சம்பந்தமா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கூட எனக்கு தெரியும். மாலதியை யாரு நினைச்சுமா? அவ யாருன்னு நினைக்க என்ன இருக்கு? காமத்தால் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கும் தேவையில்லாதவளுக்கும் பிறந்தத அவங்க அலட்சியமா எங்கேயாவது போட்டிருப்பாங்க, அது இங்க வந்து சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்டவளுக்கு தகாத புத்தி ஏற்படாம நல்ல புத்தி ஏற்படுமா? ரொம்ப அவசரப்பட்டு பேசுறமா. மாலதி அட்ரஸ் இல்லாத பொண்ணு இல்ல, நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன். தான் செய்யாத குற்றத்திற்கு உயிரிழந்த பேங்க் மேனேஜர் சந்திரசேகர் தான் அவள் அப்பா. துர்கம்மா, மாலதி மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகருடைய மகளா? ஆமாப்பா, மாலதியோட தாயார் இந்த ஆசிரமத்துல தான் வேலை செஞ்சாங்க. காச நோயால இறந்து போயிட்டாங்க. இதோ மாலதியோட ஃபேமிலி போட்டோ. தங்கச்சி, மாலதி என் கூட பிறந்த தங்கச்சிம்மா. ஆமாம்மா, நான் சந்திரசேகருடைய மகன். குழந்தையா இருக்கிறப்போ பசியோட அழுதுகிட்டு இருந்த தங்கச்சி பசியை தீர்க்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேன். அம்மாவையும் உன்னையும் பிரிஞ்சிட்டேன். இன்னைக்கு லதா அவசரப்பட்டு பேசினதுனால என் தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மணி, காதல் தோல்வி அடைஞ்சிருமோன்னு நினைச்சேன். என் தங்கச்சி நீங்க சொல்லியும் கூட உங்களை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல லதா, உனக்கு கோபம் வரலன்னா மாலதி என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாலதி, கண்டபடியா உன்னை நான் பேசினதுக்கு நாத்தனாருங்கிற முறையில என்ன மன்னிச்சிரு. வாங்க மாமா. ஏண்டா அர்ஜென்டா வந்துதான் ஆகணும்னு கடிதம் எழுதியிருந்த? நீங்க எனக்கு தாய் மாமனா மாத்தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னடா நீ சொல்ற? ஏன் மாமா, கோபம் வருதுங்களா? என்கிட்ட உங்களுக்கு அன்பு இருந்தா மாலதியை எங்கேயாவது விழுந்து சாகும்படி ஏன் கடிதம் எழுதுனீங்க? இல்ல என்னடா, என் பொண்ணை வேண்டான்னு யாரோ ஒரு அனாதை பொண்ண, தாய் தகப்பன தெரியாதவளை, குலங்கூத்திர இல்லாதவளை கட்டிக்க போறியா? போது நிறுத்துங்க. மாலதி குலங்கோத்திரம் இல்லாதவளா? நீ யாருப்பா? அந்த பொண்ணுக்காக வக்காலத்து பேச வந்திருக்கியா? இல்ல, நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்க. ஏப்பா அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பொறுப்பு? மாலதி என் தங்கச்சி. சும்மா தங்கச்சின்னு சொல்றதுக்கு இவதானா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப பொறுப்பு இல்லாம பேசுற மாதிரிதான் அன்னைக்கு உங்க இஷ்டப்படி கடிதம் எழுதுனீங்க. அதனால என் தங்க தற்கொலை செஞ்சுக்க போறேன். மருமகன் தான் விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதை வரவேற்காம தடுக்க வந்தீங்களா? தடுக்க வந்தேனா? என் மருமகன் என் பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்குவான்னு இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்ப முடியாதுன்னா இவ வாழ்க்கை என்ன ஆகிறது? சின்ன வயசுல இருந்து இவனை வளர்த்து பெரியவனாக்கி படிக்க வச்சு உத்தியோகனாக்கிறதுக்காக எனக்கு இருந்த ஆசையெல்லாம் நாசமாக்கிட்டேன். வீட்டையும் வித்துட்டேன். என் மகளை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான், அப்புறம் எனக்கு பயம் இல்லைன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப வரதட்சணை இல்லாம இவளை கட்டி கொடுக்க முடியுமா? மருமகன் நன்மையை கருதி அப்பா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாருன்னு இவன் ஏதாவது குளங்குட்டையை பார்த்தா நான் என்ன செய்வேன்? ஏதாவது சாப்பிட்டு செத்து போகணுங்கிறியா? சொல்லியா? சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தர் விரும்புற பிறகு அவங்களை பிரிக்கிறது மனிதாபிமானம் இல்ல. உங்க பெண்ணுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை பாருங்க.
என்ன செலவானாலும் நான் பண்ணி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. வாங்க. அதாவது அண்ணன் ரொம்ப கண்டிப்பான மனுஷன்னு சொன்னேன். நம்ம விஷயம் தெரிஞ்சா சீரி விழுவாரா என்னமோ. அண்ணன் தப்பு செய்யறவங்களுக்கு யம தர்மராஜா, நல்லவங்களுக்கு தர்மராஜா. வெல் செட் மை டியர் சிஸ்டர். வணக்கங்க, உட்காருங்க. என் தங்கச்சிக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம் வேற. வெரி குட். அப்படின்னா உண்மையான காதல் கூட இருக்கு. என் தங்கச்சி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரதுல ஆட்சேபணம் இல்ல. அத நான் சொன்னேன்னா ஆனா பயப்படுறாரு. நீ போய் காஃபி எடுத்தோமா? என்ன பத்தி தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க குலத்தை பத்தியோ ஆட்சிகளை பத்தியோ எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா அப்பாவுக்கும் உங்களுக்கும் யார் உங்க அப்பா? மாருதி ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ப்ரொப்ரைட்டர் நாராயணனுங்க. முந்தானேத்து எங்க ஆபீஸ்ல ரைட் பண்ணீங்கல்ல, நான் கவர்மெண்ட் ஆபீசரா ரைட் பண்ணேன். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால உங்க அப்பாவை இன்னைக்கே பாக்குறேன். என் தங்கச்சியை மருமகளா ஏத்துக்கணும்னு அவர் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. ஒவ்வொரு அண்ணனும் செய்ய வேண்டிய கடமையை நானும் செய்யறேம்மா. உனக்காகவே பிரம்மச்சாரியா வாழ்றேன். என் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடறேம்மா. லதா, எங்க இருந்து வர்றேம்மா? மணிக்கிட்டே இருந்து. அவனோட சம்பந்தம் வச்சு கூடாதுன்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஷிப் தான். சம்பந்தம் இனிமேதான் ஏற்பட போகுது. அது சரி, நான் மணியை பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அத நான் கேட்க மாட்டேன். மாலதி மணிக்கு கூட பிறந்த சகோதரியா இருந்தோம், அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? அதாவது அத கூட கேட்க மாட்டேன். லதா, அன்பு, பாசம், தியாகங்கிற வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இதோ அதையும் உங்களை கேட்க மாட்டேன். அது இல்லம்மா. என்ன பேச விடுங்க. 3 கேள்விகள் என்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்வீங்களா? என்ன அது? எங்க மேரேஜ் எப்போ வச்சுக்க போறீங்க? அர்ஜென்ட்டா? ரொம்ப அர்ஜென்ட். அந்த பையனோடயா? ஆமா, மனம் விட்டு ஒருத்தர் விரும்புறோம் டாடி. எங்களை பிரிக்க முடியாது. சரி, இந்த மேரேஜ் நடக்கணும்னா அவங்கிட்ட நான் பேசணும். அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். நான் போய் மணியோட பேசிட்டு வரேன். நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு அவர் என் விருந்தாளியா வருவார். ஓகே? ஹாய். ஹாய். ஐயோ, என்னது காரசாரமா இருக்க? அப்பா என்கிட்ட காரசாரமா பேசினாரு. நான் உங்க கூட சண்டை போடணும். நான் எந்த தவறும் செய்யலையே. இப்படிதான் லேட்டா வருதா? என்ன லதா, ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? ஆமா, உங்களை என் டாடி கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். என்னது, உன் டாடி கிட்டயா? இதுக்கு முன்னால் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கா என்ன? ஒண்ணு இல்ல, என்ன பார்த்தா அவருக்கு ஆற்று நின்னுடும். டாடிக்கு அயன் ஹாட். கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் பிறந்த நாள். அங்க வரும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆல்ரைட். நாளை காலையில சூரியன் உதிக்காம இருக்க முடியாது. நீ முடிவு பண்ண பிறகு நான் உன் டாடி சந்திக்காமல இருக்க முடியும். சரி, 2 லட்சத்துல குறைஞ்ச நகையே காட்டாதீங்க. என்னங்க திடீர்னு உங்களுக்கு பொண்ணு மேல இப்படி ஒரு அன்பு ஏற்பட்டுடுச்சு? பரிச கொடுத்தாவது அது மனச மாத்தலான்னு பாக்குறேன். இது 3,10,000. 3,10,000. ஆஹா, நெக்லஸ்னா இதுதான். இதையே வாங்கிக்குவோம். ராம் சுப்பு, செக் புக் எடு. Many many happy returns of the day. Thank you. எப்படி இருக்கு? Oh, fantastic. Thank you. இதுக்கு என்ன விலையாச்சு? இதுக்கு என்ன விலையாச்சுன்னு உங்க அப்பா தான் சொல்லணும். ஏன் அப்படி? ஆமா, நான் பணத்தை பெருசா நினைக்கிறது இல்ல, உங்க அப்பா பணத்தை பெருசா நினைக்கிறாரு. என்ன லதா, ரெடியா? டைம் ஆச்சே. டாடி, நெக்லஸ் எப்படி இருக்கு? இவர்தான் பிரசன்ட் பண்ணாரு. என்ன டாடி, நெக்லஸ் பார்க்க சொன்னா இவர் முகத்தையும் பாக்குறீங்களே? நெக்லஸ பார்க்காம அவரை பார்த்து, அவரை பார்க்காம நெக்லஸ பார்த்தாலும் ஒண்ணுதானம்மா. என்னமோ விசித்திரமா பேசுறீங்க. இவர் பேர் மணி, எங்க ஃபாதர்.
இவரோட பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். தம்பி, கொஞ்சம் வரீங்களா? யாரப்பா நீ? உளவாளி நம்பர் 1. பயமுறுத்தியா என்ன? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அதான் உங்க பொண்ணு இல்ல அவ இதயத்துல வச்சிருக்காள்ல, அவ குரல்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். விளையாடி பாக்குறியா? அந்த நெக்லஸ் எங்க வாங்கின? நீங்க வாங்குற ஷாப்ல தான். அதுக்கு விலை நீங்க கொடுத்ததுதான். எந்த ஊரு? உங்க ஊரு தான். உன் வேலை என்ன? வேலை உங்க வேலைதான். அதாவது கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிக்கிறதே உங்க தொழில்னு ஒத்துக்கிறீங்களா? அடிக்கடி போன்ல எனக்கு எச்சரிக்கை செய்யற பேர் வழி நீதான்னு சொல்லு. இப்போ நேர்லயே பாக்குறீங்கல்ல. ஒரு கொள்ளக்காரனா இருக்கிறவன் இந்த வீட்டு மாப்பிளையாக வர முடியுமா? கொள்ளக்காரனுக்கு மாப்பிள கொள்ளக்காரனா மாமா? இந்த மாதிரி கூப்பிடாத, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயில வந்தபடி திட்டு, மாமான்னு மட்டும் கூப்பிடாத. இப்ப நெக்லஸ் கிடக்கிற கழுத்துல மாங்கல்யத்தை கட்ட போறேன். அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடணும் இல்லையா மாமா? என் மகளை கல்யாணம் பண்ணணுங்கிற விருப்பத்தை நீ மாத்திக்கலன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன். உடனே கல்யாணத்தை நடத்தாம போனா நீ ஒரு பயங்கர கொலகாரங்கிறத உன் மக முன்னாடி நிரூபிப்பேன். அப்புறம் உன் மகனே உன்னை வெறுத்துட்டு போயிடுவான். வர்றேன். லதா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, என்ன இது அணைஞ்ச தீவட்டி மாதிரி இப்படி நிக்கிறீங்க? என் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பையனை பாத்தியா? அப்பா, அழகா இருக்கா, அழகா. அழகன் மட்டுமல்ல, என்ன அழ வச்சு உயிர் எடுக்க வந்திருக்கிற அழகன். இவன் தான் சந்திரசேகரின் ஆத்மா. ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னானே, அதோட ஓபனிங் சீனா இது? ஆமா, இது க்ளோசிங் சீன் கூட ஆகலாம். இவனாட்ட லோபர் என் பொண்ணுக்கு புருஷனாக கூடாது.